ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவினை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கல்ல. அப்புறமா நிவின் யார்டா என்னை இங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ ரூமே இருட்டா இருக்குது. அப்புறமா ராகவ் வந்து என்ன மாம்ஸ் இப்படி கத்துறீங்க, என்னவா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பசுபதி வர கால் பண்றாரு. கால் பண்ணி என்னடா என்னாச்சு அப்படின்னு அதெல்லாம் அவரை கிட்னாப் பண்ணியாச்சுன்னொடனே வீடியோ கால் பண்ணி நிவினை வந்து காட்டுறாங்க. அப்ப நிவின் வந்து இங்க பாரு, நான் வந்தேன்னா உன்னை சும்மாவே இருக்க மாட்டேயோ அப்படின்னு சொல்லி பேசினோடனே ராகவன் என்ன சொல்றாருன்னா, என்னவா இருந்தாலும் அவர் உங்க மாமா இல்ல, மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அப்புறமா நீ அவங்க பசுபதி டே டே விட்டுடா விட்டுடா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா காவேரி வந்து நல்லா தூங்கி எழுந்திக்கிறாங்க. அப்ப விஜயை பார்த்தோன்னே விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, போய் ரெடி ஆயிட்டு வா. அப்புறமா வந்து நம்ம அப்போ உடனே காவேரி கேட்குறாங்க எங்க போறோம்னோடனே, எங்க போனோமோ போகல, எப்படி நீ ஃப்ரெஷ் ஆகி தானே ஆகணும் போ அப்படின்னோடனே, இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் பாஸ் நீங்க எத்தனை ரூம் புக் பண்ணீங்க? உடனே விஜய் வந்து அப்படியே கடுப்பாகி சொல்றாரு 2. அப்ப நீங்க என் ரூம்ல என்ன பண்றீங்க? நைட்டு பயமா இருந்துச்சா? அதனால என் ரூம்க்கு வந்துட்டீங்களா? அப்படின்னோடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, சுத்தி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ நைட்டோ உங்க திங்ஸ் எல்லாம் என் ரூம்க்கு மாத்திட்டீங்களா? அப்படின்னோடனே விஜய் என்ன சொல்றாரு, நீ தாண்டி லூசு என் ரூம்ல வந்து படுத்திருக்க அப்படின்னோடனே, நானும் ஆமான்னொடனே அந்த வீடியோ எல்லாம் காட்டுறாரு. நீ நேத்து நைட்டு என்னெல்லாம் பண்ணுனேன்னு பாரு அப்படின்னோடனே காவேரி, ஐயோ நான் இப்படி எல்லாமா பண்ணேன், ரொம்ப தான் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய வீடியோ இருக்கு பாக்குறியானோடனே, இல்ல பாஸ் நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில ஓடிடுறாங்க. ஐயோ இவர் சும்மாவே பேசுவாரே ஓவரா, இப்படி பொளறி வச்சிருக்கியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி வந்து ரெடியாகி வந்து வந்தோடனே விஜய் என்ன சொல்றான்னா, நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கிறானோடனே நான் திரும்பி வந்தோடனே என்ன ஊர் சுத்தி பார்க்க கூட்டு போகலன்னொடனே காவேரி கண்டிப்பா கூட்டு போவேன் அப்படின்னோடனே, ஏன் பாஸ் நைட்டு ரொம்ப பேசிட்டேன்னொடனே, நீ ஒன்றும் சொல்லல, உன் லவ் ஸ்டோரி தான் சொன்னோடனே, எந்த லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனே விஜய், அடிப்பாவி எத்தனை லவ் ஸ்டோரி வச்சிருக்க, ஒன்று தானே சொன்னேன்னொடனே, ஒண்ணுதான் பாஸ் ஒண்ணுதான், ஒண்ணுதான், நான் வேற என்ன சொன்னேன் அதை சொல்லுங்கன்னொடனே, நிறைய சொன்னேன் அப்படி சொன்னோடனே, ஐயோ இவர் வேற ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறாரு, என்னென்ன உளறி வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க உட்காந்து புலம்பிட்டே இருக்கிறாங்க. அதை விஜய் வந்து ஜீப்ல போகும்போது பார்த்து சிரிச்சுட்டே போறாரு. அதுக்குள்ள அதே ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஒருத்தர் வந்து பசுபதி கால் பண்ணி இந்த மாதிரி காவேரியோட புருஷன் அவளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான், அவன் மட்டும்தான் இருக்கானோடனே நம்ம வேலை ஈஸியா போயிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க நிவினை வந்து ரெடியாக சொல்றாங்க. அதுக்குள்ள ராகினி வந்து கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி வராங்க. இங்க பாரு பொண்ணு, நானே ரெடியாகி வந்துட்டேன், நீனும் ரெடி ஆகலையா? நீ என்ன சொன்ன அந்த இடத்துல நம்ம இதை விட பெரிய வீடா கட்டி வாழலாம் சொன்னல, சீக்கிரம் கிளம்பி வா, நம்ம வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராகினி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீடியோ கால்ல பசுபதி வர வந்துடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க காவேரியை கிட்னாப் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறாரு. இங்க காவேரியை வந்து இழுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.